ஐயனார் துணை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. நம்ம சோழன் இருந்துட்டு, நிலா என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மனசே கேட்கல. நம்ம வீடு பற்றி யோசிச்சு மண்டையே வலிக்குது. நான் தான் இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டேன். ஆனால் வரப்போகிற பொண்ணும் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுன்றதுல என்ன அர்த்தம் இருக்குது, எனக்கு அது புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா சொல்கிறதும் சரிதான். நீ அவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருந்து வந்து இந்த வீட்டில் எவ்வளவோ விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்க. இனிமேல் இந்த வீட்டை பற்றி நீ கவலையே படாத. நான் உன்னை பற்றி கவலைப்படுறேன். அடுத்தது நம்ம வீட்டில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக வந்துட்டுருக்கு. அதுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போடலாம், எந்த மாதிரி ஜுவல்ஸ் போடலாம், அதை மட்டும் பற்றி நீ பேசு. தேவையில்லாமல் இந்த வீட்டை பற்றி பேசாத. சந்தாவை சந்தோஷமாக பார்த்துக்கிறது அதான் அண்ணனோட பொறுப்பு. அதான் அண்ணன் பார்த்துக்கோ. நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டு என்னையும் கவலைப்பட வைக்காத. நீ சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நானும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது சரி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன நகையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் போட்டு கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் இந்த வீட்டை நம்ம நினச்ச மாதிரி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து முடிவு பண்ணிடுறாங்க. அதனால் நம்ம சந்தாவுக்காக வைர கல்லில் மோதிரம் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சேரன் இருந்துட்டு கொஞ்சம் பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதோட பிரமோ முடிச்சிருக்காங்க.